நீ உட்காந்துருக்கா? நான் தான் 10 days டிரைவிங் கிளாஸ் போனேன்ல, இன்னைக்கு நான் தான் கார் எடுக்க போறேன். கண்டிப்பா இந்த ரிஸ்க் எடுக்கணுமா? ஆஃப் கோர்ஸ். வாங்க வந்து உள்ள வந்து உட்காருங்க. ப்ரே பண்ணிக்கோங்க. இது ப்ரே பண்ணுங்க. ஆமா, இன்னைக்கு அதுதான் ஹோம்வொர்க். நீங்க பார்க்கிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நேரா 10 கிலோமீட்டர் போயிட்டு அங்க இருந்து திருப்பி வந்து பார்க் பண்ற வரைக்கும் நீங்க இந்த சீட்டை விட்டு நான் எந்திரிக்கவே மாட்டேன். சிவா, எனக்கு உங்களுக்கு டவுட் இருந்தா சிவாட்ட ஃபோன் பண்ணி கேட்கோங்க. என்னோட ஹோம்வொர்க். இது 10 கிலோமீட்டரா? கடவுளே. சரி, வண்டி ஸ்டார்ட் பண்ணு. இரு இரு, ஏன் ஆக்சிலேட்டர் கொடுக்குற? கிளட்ச் பிடிச்சதானே ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் பதட்டமாயிட்டேன். ஐயோ சிவா, இல்ல சாமி கும்பிட்டேன், உனக்கு டென்ஷன் போறியா? சரி, வண்டி ஸ்டார்ட் பண்ணு. கரெக்டா பண்றேன். ஹேண்ட் பிரேக் போட்டுட்டேன், ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு கிளட்ச்ல கால் இருக்கு. எவ்வளவு நேரமா ஒரே கெதிலே போய்கிட்டு இருப்ப? ஈரமாத்து. இங்க என்ன பாக்குற? என்ன கீர்ல இருக்குன்னு பார்க்க வேணாமா? ஐயோ ஆண்டவா. சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. இனிமே நான் கீழே கொஞ்சம் பார்க்கல. கண்ணை மூடிட்டு கீரை மாத்திடுறேன். கண்ணை மூடிக்கிட்டா? எங்க போயிட்டு இருக்க? லெஃப்ட் வா, ரைட் போறவனுக்கு வழி விடு. இரு இரு இரு, என்னது? என்ன ஓட்டுற நீனு? லெஃப்ட் மிரர் பார்த்துட்டு தானே திரும்பணும். மிரர் பாரு ஃபர்ஸ்ட். நல்லா தானே இருக்கேன். நான் லெஃப்ட் மிரரை சொன்னேன். சரி சரி, இனிமே பார்க்கறேன். இப்ப ஸ்லோவா அப்படியே ரைட் போ, ரைட் போ. மிரர் பார்த்து போகணும். அந்த மிரர் எங்க பாக்குற? ரைட் மிரர் பார்த்து போகணும். போ. மிரர் பார்க்க சொன்னா பார்த்துக்கிட்டே இருப்பியா? ரோட்டையும் பார்க்கணும். வண்டி ஓட்டும் போது எல்லா மிரரையும் அப்படியே சைட் சைட் பார்த்துட்டே இருக்கணும். திரும்பினா உடனே திரும்ப கூடாது. கண்ணு மட்டும் அப்படி போயிட்டு வரணும். அப்படியே கண்ணு மட்டும். நான் சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? என்ன? கோவப்படக்கூடாது. சரி சொல்லு. இப்படி பார்த்தா எனக்கு அந்த மிரர் தெரியல, எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுது. ரெண்டு ரெண்டா தெரியுதா? லெஃப்ட் மிரர் தெரியல. ஆண்டவா. லைட்டா தலையை திருப்பி பாத்துக்கவா? சரி, எல்லா சைடும் டக்கு டக்குன்னு திரும்பிட்டு மறுபடியும் ரோட்ல கவனம் இருக்கணும். போ. ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்றான் பாரு. அவன் வழி விடு, வழி விடு. ஸ்லோ பண்ணு, ஸ்லோ பண்ணிட்டு அவன் வழி விட்டுரு. அவன் போற மாதிரி தெரியல. பிரேக் பிடிச்சு நிப்பாட்டு நீனு. பிரேக் பிடி, பிரேக் பிடி, பிரேக் பிடி, பிரேக் பிடி. என்ன பண்ற? பிரேக் பிடின்னு தானே உன்கிட்ட சொன்னேன். பிரேக் தானே பிடிச்சேன், அதான் வண்டி நின்றுச்சுல்ல. வண்டி நின்றுச்சு. அப்படி கீழே கொஞ்சம் பாரு. ஆக்சிலேட்டர்ல கால் வச்சிருக்கேன். சாரி சாரி சாரி, டென்ஷன் ஆகாதீங்க. இப்போ கரெக்டா பிரேக்ல கால் வச்சிட்டேன். இதே கரெக்டா பிரேக்ல கால் வச்சிட்டியா? இல்ல, நான் ஆக்சிலேட்டர் கொடுத்து வந்துட்டு இருந்தேன்ல, நீங்க பிரேக் பிடிக்கணும்னா பதட்டத்துல வந்து ஆக்சிலேட்டரே அமுத்திட்டேன். பிரேக் நினைச்சு. அதெல்லாம் சரி. ஓவர்டேக் பண்ணான்ல, வண்டியில உரசிட்டு போனான் பாத்தியா? ஃபீல் பண்ணியா? எது உரசிட்டு போனானா? அப்படியே அவனை சும்மா ஓட்டிங்க. என்ன இப்படி இருக்கீங்க நீங்க? கொஞ்சம் கூட உஷாராவே இல்லாம விவரமா இல்லாம புடிச்சு நிக்க வச்சிருக்க வேணாமா? இவ்வளவு இடம் விட்டுருக்கேன். பயந்துட்டு இருக்கானோ? என்னை பார்த்து பயப்படுறானோ? உன்னை பார்த்து
ஹாரன் பண்ணாங்க அதனால கேட்டேன். உனக்கு பயமே இல்லையா? இல்ல. அதான் அந்த 3 பேர் இடிக்கிற மாதிரி. எங்க மாமா தள்ளி தானே மாமா வந்தேன். அவ்வளவு தள்ளி வந்தேன் இல்லையா? நான் நிறைய கேப் போட்டேன்னு நினைச்சேன். சீரியஸா தான் கேக்குறேன் இல்லையா? வண்டி இப்போ ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்கா செகண்ட் கியர்ல இருக்கா? செகண்ட் கியர்ல இருக்கு. கரெக்டா சொல்லிட்டேனா? டெஸ்ட் வைக்கிறீங்களா? நீ போ மாட்டே சிக்னல் போட்டுறோனா மாட்டான். போட மாட்டான், நான் போயிருவேன். ஏன் மாமா இப்படி பண்றாங்க தைரியம்? நினைக்க மாட்டாங்க. அவனை தூக்குவே. பாருங்க வண்டி வருது, வண்டியை தொட்டுக்கிட்டே கிராஸ் பண்றானுங்க. எவ்வளவு தைரியம் பாருங்க. சரி கொஞ்சம் கூட மதிக்க முடியாது. ரொம்ப தைரியம் தான். நீ அவன் பக்கத்துல வர மாட்டேன்னு. இந்த ஃப்ரண்ட்ல போற கார் பத்தியா உன்னோட ஸ்லோவா போனான். அவனும் பழகுறாங்க போறாங்க. கரெக்டா திருப்பிட்டேனா? லெஃப்ட் லைன்ல வா, நடு ரோட்ல போய்கிட்டு இருக்க. வரேன் மாமா. 2 லேன் தானே இருக்கேன். அவன் அங்க இருந்து ஹார்ன் அடிக்கிறான். தெரியல உனக்கு? உனக்கு போறதே தெரியலையா? சொன்ன போற வரேங்கிற. மாமா வந்துட்டு தானே இருக்கேன், மெதுவா தானே. இவரு நான் அங்க இருந்தே பாத்துட்டு இருக்கிறேன். நானு 30 செகண்ட்ஸ்க்கு மேல நீ சென்டர்ல தான் வந்துகிட்டு இருக்க. நீ நான் பாத்துட்டு தான் சொல்றேன், எல்லாமே நான் சொல்றேன். இல்ல வரைக்கும் நான் கம்முனு தானே வந்தேன். சரி ஓகே சாரி. நீ இங்க இருந்து அங்க போற வரைக்கும் லேன் மாதிரி யூ டர்ன் அடிச்சு இங்க வர வரைக்கும் நான் கம்முனு தானே வந்தேன். இப்ப என்ன வந்து வாய முடின்னு சொல்றது தான் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கியா? அவன் வந்துட்டே இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமா, அதனால ஹார்ன் அடிச்சேன். இதெல்லாம் சிவா சொல்லி கொடுக்குறியா? சிவா டேக் கேர். இது அப்படிதான் போய் முட்டு. நானும் கொஞ்சம் நவுத்துறேன், அவனும் கொஞ்சம் உள்ள வந்தான். நானும் கொஞ்சம் நவுத்துறேன், அவனும் கொஞ்சம் உள்ள வந்தான். அப்புறம் 2 பேரும் டிஷும் பண்ணிட்டோம். காரு கொஞ்சம் டென்ட் ஆயிடுச்சு, பாத்துக்கிட்டு விழும்ப. மாமா ப்ளீஸ் மாமா, நான் இது கரெக்டா தானே போயிட்டு இருக்கேன். அவன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்தான். ஒருத்தர் ரோடு கிராஸ் பண்றான் பாரு, பொறுமையா பிரேக் அப்ளை பண்ணும். இங்க ஒருத்தன் வந்துட்டான் பாரு, பிரேக் பிடி பிரேக் பிடி பிரேக் பிடி பிரேக் பிடி பிரேக் பிடி பிரேக். இப்ப நீங்க எதுக்கு ஹேண்ட் பிரேக் போட்டீங்க? நான் தான் ஆள் உள்ள வந்துகிட்டு இருக்காங்க, பிரேக் பிடின்னு சொல்லிட்டே இருக்கேன். நானும் ஸ்லோவா போட்டுட்டு இருக்கேன்ல. இது ஸ்லோவா போட்டுக்கிட்டு இருக்கியா? நீங்க தானே சடன் பிரேக் போடக்கூடாது, ஸ்லோவா போய் நிறுத்தணும்னு சொன்னீங்க. அவன் அங்கதானே வரான், நான் அவன் கிட்ட வரைக்கும் கூட போய் நிறுத்துவேன்ல. சரி அவன் அங்க வந்துகிட்டு இருக்கான், இங்க ஒருத்தன் சைடுல கிராஸ் ஆனா கவனிக்கலையா? இவனை நான் கவனிக்கல. இவன் எங்க இருந்து வந்தான்? எங்க இருந்து வந்தானா? நேரம் போயிருந்திருப்பான், டயர் கடியில தான் இருந்திருப்பான். வலிச்சுத்தாளி இருக்கணும். சாரி நான் அவனை கவனிக்கல. குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி இப்படியே போக கூடாது, புரியுதா? கார்ல உட்காந்து வண்டி ஓட்டுற அப்படின்னா 180 டிகிரிக்கு எல்லா சைடும் உனக்கு தெரியணும். என்ன 180 டிகிரி தெரியுதான்னு பாக்குறேன். பாத்துக்கோ, உனக்கு தான் தெரியணும். அப்ப பின்னாடி இதெல்லாம் கேளு, பின்னாடிக்கு தான் மிரர் இருக்குல்ல. ஓ அதுக்குதான் இந்த மிரரா? முன்னாடி பார்த்து ஓட்டும் போது முன்னாடி பார்த்தா போதா, பின்னாடி சைக்கிள்ல பைக்ல எல்லாம் பின்னாடியா பாக்குறோம். உன் பின்னாடி எந்த வண்டி வந்தாலும் கிராஸ் ஆகுதா இல்லையா பாக்குறதுக்கு இந்த மிரர் பார்க்கணும், அந்த மிரர் பார்க்கணும், இந்த மிரரும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும், ரோட்டையும் பார்க்கணும். இத்தனையும் நான் எப்படி ஒரே டைம்ல பாக்குறது? இங்க எதுவும் சரிப்பட்டு வர மாட்டேன். பேசாம இந்த ஆட்டோக்காரனை ஃபாலோ பண்ணு போ. சரி ஓகே. என்ன ஹேண்ட் பிரேக் இறக்க முடியல. ப்ளீஸ் ப்ளீஸ்
போடாம இதை மட்டும் இறக்கி விடுங்க. சரி, கிளட்ச் எதுவும் பிடிச்சி முடிச்சு விடணுமா? மிச்சிருக்கேன். கீர் பண்ணுமா? இல்லை, நான் போட்டுறேன். அதெல்லாம் நீ போட்டுக்குவ. ஆக்சிலேட்டர், ஸ்டீரிங் நானே பண்றேன். எல்லாமே நீயே பண்ணிடுவ. இப்போ என்ன பண்ணணும்? அந்த ஆட்டோ பின்னாடியே போகணும். ஆட்டோ பின்னாடி போகணும். போ. எதுக்கு பிரேக் போட்ட? ஆட்டோக்காரன் நின்னுட்டான்ல. ஆட்டோக்காரன் அவன் நின்னுட்டான் பாருங்க. அவன் சவாரிக்கு நிக்கிறான். உனக்கு என்ன இங்கதான் இவ்வளவு இடம் இருக்குல்ல, இப்படி கட் பண்ணி போலாம்ல. நீங்க தானே ஆட்டோக்கார பின்னாடியே போக சொன்னீங்க. இது குத்திடுவேன். சரி, ஓகே. ரைட் 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 போணுமா? ரைட் 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 போடுவேன். ரைட்ஸா பாரு நீ. ஓவர்டேக் பண்ணி போறேன். ஓவர்டேக் பண்ணி போ. பின்னாடி ஹார்ன் அடிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க பாரு. எங்க போய் முட்டி இருப்பான். திமுரு பிரச்சனை. நம்ம பதட்டப்படாம இன்னும் ஸ்லோவாவே போகும். ஸ்லோவா தான் போறேன். அப்ப இறங்கி தள்ளிட்டு போகும். இதுக்கு ஆப்ஷன் இருக்கா இந்த கார்ல? வண்டி மாதிரி. ஆமாண்டா, எங்க அப்பா வீட்டு ரோடு தான்டா. லைஃப் டைம் ரோட் டாக்ஸ் கட்டிருக்கேன். உனக்கு என்னடா? போற. நல்ல வேளை நான் தப்பிச்சேன். உங்களுக்கு என்ன? எப்படியாவது தயவு செய்து என்ன கொண்டு போய் வீட்டுல சேர்த்துரு ப்ளீஸ். யாம் இருக்க பயமே. நீ இருக்கிறது தான் பயமே. வர்றவன் போறவன்ட்டெல்லாம் வம்பிழுக்கிற, ரோட்ல போறவன்லாம் அடிச்சு தூக்க போற. ரம்யாவை நம்பினோர் கைவிடப்படா. 10 நிமிஷம் தான், போயிடலாம். இதுல போயிடலாமா? வீட்டுக்கு. வீட்டுக்கா? தயவு செய்து ப்ளீஸ்.